இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் 15ஆம் தேதி தாயாம் திரு அவை மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை தான் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, கடந்த வாரம் தூய ஆவியானவருடைய பெருவிழாவை நம்ம கொண்டாடினோம். இந்த வாரம் மூவொரு கடவுளுடைய பெருவிழா. மூவொரு கடவுள் அப்படி என்று சொன்ன உடனேயே நம்ம எல்லோருக்குமே ஒரு குழப்பம் ஏற்படலாம். சின்ன வயசுலேருந்து ஒரு சந்தேகம் கூட எழலாம். அது எப்படி சாமி 3 பேர் ஒரே கடவுளாக இருக்க முடியும்? அது எப்படி ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்க முடியும்? அப்படி என்கிற கேள்வி ரொம்ப எங்கள் மனசை குழப்பிக்கிட்டே இருக்கு அப்படி என்று நம்ம கேட்கலாம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகமானது ஞான நூல் ஆகமத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஞானம் எங்கிருந்து வருகிறது? கடவுளிடமிருந்து வருகிறது. இந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இறையியல் சார்ந்த ஒரு புரிதலைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நாம் காணுகிற இந்த இயற்கை, இந்த மாபெரும் இயற்கையினுடைய பின்னணியில் இறைவனுடைய ஞானம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள இந்த முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, 2வது வாசகமான திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு வாசகத்துல தந்தையாகிய கடவுளிடமிருந்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியார் நமக்கு அருளப்படுகிறார். இந்த தூய ஆவியானவர் மூலமாக தந்தையையும் மகனாகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நம்ம அறிந்து கொள்ளலாம் என்கிற இந்த 2வது வாசகத்தை நம்ம வாசிக்கிறோம். 3வது வாசகம் கடந்த சில வாரங்களில் தொடர்ந்து வாசித்த ஒரு பகுதி தான். வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியானவரை பற்றிய பகுதிகளாகத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு இருக்கிறது. தூய ஆவியானவர் வருவார். அவர் நமக்கு முழு உண்மையை நோக்கி நம்மை வழி நடத்துவார். அவர் தாமாக எதுவும் பேச மாட்டார். வரப்போகிறவரை பற்றி தான் அவர் பேசுவார். அவர் என்னை மாட்சிமைப்படுத்துவார் என்று சொல்லுவதன் மூலமாக தந்தை என்னை மாட்சிமைப்படுத்துவார், நான் தந்தையை மாட்சிமைப்படுத்துவேன், தூய ஆவியானவர் என்னை மாட்சிமைப்படுத்துவார் என்கிற இந்த சொல்லாடல்கள் தந்தை மகன் தூய ஆவி ஒரு இறையியல் உண்மை, ஒரு வெளிப்பாடு. இதை நம்ம புரிந்து கொள்வதை விட அனுபவித்து வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த விழா நமக்கு ஒரு அழைப்பாக கொடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, தலை சிறந்த ரஷ்ய எழுத்தாளரான லியோ டால்ஸ்டாய் என்பவருடைய சிறுகதை தொகுப்புல 3 தவ மனிதர்கள் என்கிற ஒரு சிறுகதை இருக்கிறது. 3 ஹெர்மிட்ஸ் என்கிற ஒரு சின்ன ஒரு கதை. அன்புமிக்கவர்கள் 1000 ஒருவர் தன்னுடைய உதவியாளர்களோடு ஒரு திருப்பயணியாக ஒரு திருத்தலத்தை கடல் வழியாக கப்பலில் சென்று கொண்டிருந்த நேரத்தில் அந்த வழியில் இருந்த 3 தவ முனிவர்கள் தன்னுடைய மீட்புக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிற அந்த மூவர்கள் இந்த 1000 சந்திப்பதாக விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கப்பலினுடைய தலைவர் 1000 இடத்துல இந்த 3 தவ முனிவர்களுக்காக நம்முடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம், அவர்கள் சாதாரணமானவர்கள் என்று சொல்லிவிடுகிறார். இருந்தாலும் 1000 தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார் அந்த 3 தவ முனிவர்களை சந்திக்க. அந்த 3 தவ முனிவர்களை சந்தித்த நேரத்தில் மிக எளிமையான தவ முனிவர்களாகவும் தங்களுடைய மீட்பிற்காக தொடர்ந்து ஜெபிக்கிற 3 தவ முனிவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். சரி, நீங்க என்ன ஜெபிக்கிறீங்க, எப்படி உங்களுடைய மீட்பை அடைய முயற்சி செய்கிறீங்க அப்படி என்று கேட்ட கேள்விக்கு அவர்கள் மூவரும் சொன்ன ஒரு பதில், எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு ஜெபந்தாங்க. அதாவது U3 V3 have mercy on us. நீங்கள் மூவர் நாங்கள் மூவர், எங்கள் மீது இரக்கமாயிரும் அப்படி என்று தான் நாங்கள் டெய்லி ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த 1000க்கு ஒரே ஆச்சரியம். என்ன இது U3 V3 pray for us, நீங்கள் 3 பேர் நாங்கள் 3 பேர் எங்களுக்காக எங்கள் மீது இரக்கம் வையும் அப்படி என்கிற ஜபம். ஒருவேளை இவர்கள் 3 கடவுளை நினைத்து தான் ஜெபிக்கிறார்கள் போல. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஜபத்தை ஜெபிங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லித்தர ஜபத்தையும் நீங்க ஜெபிங்க அப்படின்னு விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை என்கிற ஜபத்தை அன்றாட நீங்க ஜெபிக்கணும். அருள் நிறைந்த மரியே வாழ்க என்கிற இந்த ஜபத்தை நீங்க தொடர்ந்து ஜெபிக்கணும் அப்படி என்று சொல்லி மீட்பை அடைவதற்கான கூடுதல் முயற்சிகளை இவர் சொல்லி கொடுத்து விட்டு கப்பலுக்கு திரும்பி வந்து விடுகிறார். கப்பல் மறுபடியும் பயணத்தை தொடங்குகிறது. பயணத்தை தொடங்கிய 20 நிமிடங்களில் அந்த கடற்பரப்பின் மீது 3 ஒளிவட்டங்கள் தன்னை நோக்கி நெருங்கி வருவதை இந்த 1000 உணர்ந்து விடுகிறார். என்ன இது, திடீர்னு 3 ஒளிவட்டம் வருகிறது என்று பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த 3 தவ முனிவர்களும் கட்டாந்தரையில், அதாவது வெறும் தரையில கால் பதித்து ஓடி வருவது போல கடல் மீது ஓடி வருகிறார்கள்.
இதை கண்டு ஆச்சரியமடைந்த ஆயர், என்ன ஆச்சு, எதற்காக இப்படி வருகிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் அவர்கள் சொன்னார்களா, நீங்கள் சொன்ன ஜெபத்தை நாங்கள் மறந்துட்டோம், மறுபடியும் எங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. ஏன்னா எங்கள் மனசில் இருக்கிற ஜெபம் பூரா நீங்கள் மூவர் நாங்கள் மூவர் எங்கள் மீது இரக்கமாயிரும், நீங்கள் சொன்ன ஜெபம் மறந்து போச்சு, மறுபடியும் சொல்லுங்க அப்படின்றாங்களாம். அன்புமிக்கவர்களே, ஆயர் சிரித்து கொண்டே, நீங்கள் ஜெபிக்கிற நீங்கள் மூவர் நாங்கள் மூவர் எங்கள் மீது இரக்கமாயிரும் என்கிற அந்த எளிய வார்த்தை நம்பிக்கையின் வார்த்தைகளாக, உணர்வின் வார்த்தைகளாக, அனுபவத்தின் வார்த்தைகளாக இருப்பதால் தான் உங்களால் கடல் மீது வெற்று தரையில் ஓடுகிற அளவுக்கு இறைவன் உங்களுக்கு அருளை கொடுத்திருக்கிறார். அந்த ஜெபத்தையே நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள் அப்படின்னு சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, புனித அகுஸ்தினியாருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை பல குருக்கள் உங்களிடத்தில் சொல்லியிருப்பார்கள். கடல் நீரை ஒரு சிறு குழியில் நிரப்ப முயன்ற அந்த சிறுவனை பார்த்து அகுஸ்தினியார் கேட்ட கேள்வி, இந்த கடல் நீரை எப்படி இந்த சிறு குழியிலே கொண்டு வர முடியும் என்ற கேள்விக்குத்தான், எனது பிஞ்சு கரங்களால் நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் உங்களுடைய சிறிய மனித மூளை மூலமாக எப்படி மூவொரு கடவுளை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும் அப்படி என்று ஒரு இறையியல் சார்ந்த ஒரு கேள்வியை கடவுள் அந்த சிறுவன் மூலமாக புனித அகுஸ்தினாருக்கு விளக்கினாராம். அன்புமிக்கவர்களே, அன்றிலிருந்து தாட்சியோடும் எளிமையோடும் மூவொரு கடவுளை பற்றி புரிந்து கொள்வதை நிறுத்திவிட்டு மூவொரு கடவுளை அன்பாக உணர்வாக அவர் அனுபவிக்க ஆரம்பித்தார். அதனால தான் கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு மாபெரும் புனிதராக அவர் இருக்கிறார். இறையியலாளர் எவகிரீஸ் என்று சொல்லப்படுகிறவர் சொல்லுகிறார், கடவுளை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அப்படி புரிந்து கொள்ளப்பட்டவராக இருந்தால் அவர் கடவுளாக இருக்க முடியாது அப்படி என்று சொல்லுவார். அப்படி என்றால் பல நேரங்களில் இந்த மூவொரு கடவுளை பற்றி அறிந்து கொள்வதிலும் புரிந்து கொள்வதிலும் நேரத்தை செலவிடுவதை தவிர்த்து இந்த மூவொரு கடவுள் அன்பே உருவாக இருக்கிறார், ஒற்றுமையின் உருவாக இருக்கிறார். இவர்களை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து உணரத்தான் இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம்முடைய திருமுழுக்கிலிருந்து இன்றைய நாள் வரையில இந்த மூவொரு கடவுள் நம்மில் முற்றிலுமாக வியாபித்திருக்கிறார். சிறு குழந்தையாக திருமுழுக்குக்காக காத்திருந்த நேரத்தில் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நான் உனக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், உனக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் என்று கிறிஸ்தவ வாழ்வின் தொடக்கமே நம்முடைய திருமுழுக்குத்தான். அதிலிருந்து இன்று வரையில நாம் சிறு குழந்தையாக வளர்ந்த நேரத்தில் எல்லாம் பெற்றோர்கள், பெரியோர்கள், ஞான பெற்றோர்கள் சிலுவை அடையாளம் நம் மீது வரைந்து தூய ஆவியினுடைய பிரசன்னத்தை நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில எந்த செயலை நாம் தொடங்குகிற பொழுதும், எந்த ஒரு செயலை முடிக்கிற பொழுதும் தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயராலே என்று தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையை தொடங்குகிறோம், ஒவ்வொரு நாளையும் தொடங்குகிறோம், ஒவ்வொரு நாளையும் நிறைவு செய்கிறோம். இப்படிப்பட்ட தம திருத்துவம் மூவொரு கடவுள் நம்மில் முற்றிலுமாக சங்கமித்திருக்கிற அந்த அருமையான தருணத்தில் இந்த மூவொரு கடவுளை பற்றி புரிந்து கொள்வதில் காலத்தை விரயமாக்காமல் மூவொரு கடவுளுடைய இந்த அன்பை முற்றிலுமாக சுவைத்து வாழ இன்றைக்கு முடிவெடுப்போம். எப்படி இந்த மூவொரு கடவுள் தந்தை மகன் தூய ஆவியானவர் ஒரே ஞானத்தோடும் ஒரே வல்லமையோடும் ஒரே சிந்தையோடும் இருக்கிறார்களோ அவர்களைப் போல நம்முடைய குடும்பங்களில் இறை வேண்டலில் ஒன்றித்து இருந்து இறை வார்த்தைகளை வாசித்து தியானித்து நற்கரனின் வழியாக நம்முடைய குடும்பங்களில் இதே தமத்திருத்துவத்தின் ஒற்றுமையை கொண்டு வர இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு குடும்பமும் தமத்திருத்துவத்தின் மறு பிரதிபலிப்பாக இருக்க நம்முடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் குடும்பத்தின் கவலைகளையும் இந்த தமத்திருத்துவத்தில் ஒப்படைத்து மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் ஒற்றுமையோடும் இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்ந்திட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.